வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.1ல் இருக்கக்கூடிய 12th சம் தான். பாருங்கள், கன்ஸ்ட்ரக்ட் ஏ ட்ரையாங்கிள் சிமிலர் டு ஏ கிவன் ட்ரையாங்கிள் ஏபிசி வித் இட்ஸ் சைட்ஸ் ஈக்குவல் டு 6/5. ஓகேங்களா? ஸோ சின்ன ட்ரையாங்கிள்லேருந்து பெரிய ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். மொதல் வந்து பெரிய ட்ரையாங்கிள்லேருந்து சின்ன ட்ரையாங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். இப்போ வந்து சின்ன ட்ரையாங்கிள்லேருந்து பெரிய ட்ரையாங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேங்களா? 6/5 ஒன்றை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்றப்ப வரைஞ்ச ட்ரையாங்கிளோட பெரிய ட்ரையாங்கிள் தான் வரைய போகிறோம். ஸோ இதை தான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலோ, இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைமாக இருந்தாலும் சரி, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி ஏபிசி அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு பியில் இருந்து ஒரு லைனை கீழே அப்படியே இழுத்து விட போகிறேன். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ தூரம் இழுக்க முடியுமோ இழுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் கீழே வந்து இழுத்துட்டேன். நம்மளுக்கு கொடுத்துருக்க ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 6/5. ஓகேங்களா? ஸோ அதிகமாக இருக்கிறது 6. அப்போ காம்பஸ் எடுத்து 6 செக்மெண்ட் நான் கட் பண்ண போகிறேன் இந்த லைனை. ஓகேங்களா? ஸோ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 6. ஓகேங்களா? ஸோ மொத்தம் 6 செக்மெண்ட் நான் அளந்து எடுத்துக்கிட்டேன். அளவு எல்லாம் ஒரே அளவு தான். ஓகேங்களா? ஸோ எடுத்ததுக்கப்புறம் இந்த லைன் இருக்கு இல்லையா, இதையுமே நான் நீட்டி விடணும். ஏன்னா நம்ம வரைய போகிறது பெரிய ட்ரையாங்கிள் அப்படின்றதுனால சிறுசுலேருந்து பெருசு தான் வரைய போகிறோம். அதனால் இதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், மேலே இருக்கிறதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லா லைனையும் 3 சைடுமே எல்லா லைனுமே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுக்கு பேர் வச்சிடலாம். B1 B2 B3 B4 B5 B6. ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க ட்ரையாங்கிள் ரேஷியோ வந்து என்ன டைமென்ஷன்னா 5ல் இருக்குது. நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறது தான் 6. அப்போ இருக்கிறது வந்து இது வரைக்கும் இருக்கிறது 5. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 5ல் இருந்து ஒரு லைன் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ 5ல் இருந்து B5ல் இருந்து இதை கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பர்டிகுலராக இவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து பாதி வரைக்கும் ஒரு சின்ன ஆர்க்கு போட போகிறேன். ஸோ அளவை மாற்றிக்கிறேன். இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு ஆர்க். ஸோ அதே தான் இங்கேருந்து இதுக்கு ஒரு ஆர்க். ஓகேங்களா? ஸோ ஆர்க்கு போட்டதுக்கப்புறம் இதுக்கும் இந்த 2 ஆர்க்கு வெட்டக்கூடிய 2 லைனுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்றதை அளந்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அளந்துக்கிட்டு அதே டிஸ்டன்ஸில் இதை கட் பண்ணுற மாதிரி, இந்த ஆர்க்கை கட் பண்ணுற மாதிரி ஒரு லைன். ஓகேங்களா? ஸோ கட் பண்ணும்போது இப்போ இங்கே ஒரு இன்டர்செக்ட் பாயிண்ட் கிடைக்குதா, இந்த பாயிண்ட் கிடைக்குதா, இந்த பாயிண்ட் வழியாக இந்த பாயிண்ட்லேருந்து அதுக்கு ஒரு லைன் வரைங்க. ஸோ இந்த பாயிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட்டையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டுமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. ஓகேங்களா? அது கரெக்டாக அதுக்கு பேரலாக தான் போய் நிற்கும். ஸோ இப்போ நம்ம இந்த லைன் போட்டாச்சு. ஸோ இப்போ இது வந்து பேஸ் வந்து 5ன்ற ரேஷியோவில் இருந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கிறது இதையும் சேர்த்து பார்த்தா 6. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு இதுக்கு பேரலாக இன்னொரு லைன் வரைய போகிறேன். அது எப்படின்றத பார்ப்போம். ஸோ எப்படி கீழே செஞ்சோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கே இருந்து ஸோ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ஒரு சின்னதாக ஆர்க்கு போடுறேன். ஓகேங்களா? ஸோ அதே டைமென்ஷனை அளவு மாற்றாமல் இந்த பாயிண்டில் வச்சு ஆர்க். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பாயிண்டில் இருந்து இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்றத மெஷர் பண்ணுங்கள். அதே டிஸ்டன்ஸில் இந்த பாயிண்ட்லேருந்து போடணும். ஓகேங்களா? சரி, நம்ம இந்த ஆர்க் வந்து எப்படி இங்கே கட் பண்ணிச்சோ அதே மாதிரி இந்த ஆர்க் இதில் கட் பண்ணுற மாதிரி வரையணும். ஸோ அதை நம்ம விட்டுட்டேன். ஸோ அதனால் அந்த டைமென்ஷனை எடுத்துக்கோங்க, அந்த ஆர்க்கு மேலேயே லைனை போடுங்க. ஓகேங்களா? ஸோ ஓவர்லாப் ஆகாது, தெரியாது, பார்த்தீங்கன்னா தெரியும், சிங்கிள் லைன் தான் தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருந்து இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸோ அதே டைமென்ஷனை எடுத்துக்கோங்க. இந்த வெட்டுற இந்த ஆர்க்கில் இருந்து இந்த டைமென்ஷன். ஓகேங்களா? அதாவது இங்கேருந்து இந்த லைன் எவ்வளோ டிஸ்டன்ஸோ அதே லைனில் இருந்து இங்கே வரக்கூடிய லைன் எவ்வளோ டிஸ்டன்ஸுன்றதை ஆர்க்கு போட்டேன். ஸோ போட்டதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வழியாக இதுக்கு லைன் போட போகிறேன். ஓகேங்களா? ஸோ பாயிண்ட்டிங்கன்னா பாயிண்ட்டை வச்சுட்டேன், இங்கேயும் பாயிண்ட்டு, இதையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இது சினா இது சி டேஷ், இது ஏனா இது வந்து ஏ டேஷ். ஓகேங்களா?
ஸோ அவன் கேட்டிருக்கிறது இதுதான், ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கும். அந்த ட்ரையாங்கிளை 6/5ன்ற ரேஷியோவில் இன்னொரு ட்ரையாங்கிள் கிரியேட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஏ டேஷ் பிசி டேஷ் அப்படின்றதுக்கும் ஏபிசிக்கும் உள்ள ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் இருக்கிறது 6, உள்ளே இருக்கிறது 5. ஸோ இதுதான் அவன் வரைய சொல்லியிருக்கான். ஸோ இதுதான் நம்மளுக்கான எக்ஸசைஸ். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ வீடியோ பாருங்கள். வீடியோ ஈஸியாக இருந்துச்சு, புரியுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.1ல் இருக்கக்கூடிய 13 சம் தான். பாருங்கள். கன்ஸ்ட்ரக்டட் ட்ரையாங்கிள் சிமிலர் டு எ Q1 ட்ரையாங்கிள் PQR with its sides equal to 7/3 of the corresponding sides of the triangle PQR. ஓகேங்களா? 7/3ன்றது 1 விட அதிகம். ஸோ ஏற்கனவே இருக்க சின்ன ட்ரையாங்கிளோட பெரிய ட்ரையாங்கிள் தான் நம்ம வரைய போகிறோம். 3 சைஸில் இருக்கிறத 7 சைஸுக்கு நம்ம மாற்ற போகிறோம். PQR அப்படின்ற ட்ரையாங்கிள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா PQR அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கிறேன். 3 சைடுமே அதோட லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இது என்ன ரேஷியோவில் வரைய சொல்லியிருக்காங்க? 7/3 அப்படின்ற ரேஷியோவில் வரைச்சி. ஓகேங்களா? ஸோ 7/3 அப்படின்றப்ப நம்பர் 7 தான் அதிகம். ஸோ இப்போ 7 செக்மெண்ட் போடுறேன். ஓகேங்களா? இதில் இருந்து செக்மெண்ட் வந்து 7ஆக கட் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7. ஒரு 10 மினிட். ஸோ 7 செக்மெண்ட் போட்டுட்டேன். ஸோ அவன் என்ன கேட்டிருக்கான்? எனக்கு 3/7. ஓகேங்களா? சாரி, 7/3. அப்போ பார்த்தீங்கன்னா இது Q1 Q2 Q3 Q4 Q5 Q6 Q7. ஓகேங்களா? ஸோ அப்போ 7/3ன்றப்ப இந்த தேர்டில் இருக்கிறதோட இதை நான் கனெக்ட் பண்ணுறேன். நம்மளுக்கு இருக்க சின்ன ட்ரையாங்கிள் 3 ரேஷியோவில் இருக்குது. ஸோ 3 ரேஷியோவில் இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளை 7 ரேஷியோக்கு நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். அப்போ 3யில் இருக்கிறதோட லைனை கனெக்ட் பண்ணிவிட்டேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு பர்டிகுலர் மெஷர்மெண்ட்டில் சின்னதாக ஒரு ஆர்க் வரைகிறேன். ஓகேங்களா? ஸோ அதே ஆர்க்கை 7லேயும் வச்சு வரைகிறேன். ஓகேங்களா? செமி சர்க்கிள் கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ 7லேருந்து வரைஞ்சிட்டேன்னா, வரைஞ்சதுக்கப்புறம் இந்த லைனும் இதுவும் கட் பண்ணக்கூடிய அளவை நான் மெஷர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும். ஸோ அதே தான் இங்கேருந்து அளவு மாறிடுச்சு. இங்கேருந்து இது வரைக்கும் என்ன இருக்கோ அதே இதை இங்கே நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வழியாக இதுக்கு ஒரு லைன் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை R அப்படின்னா R டேஷ் அப்படின்ற பாயிண்ட் கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? இங்கே இருந்து இந்த ஆரில் இருந்து ஒரு சின்னதாக ஒரு ஆர்க் நான் வரைகிறேன். ஓகேங்களா? அதே ஆர்க்கை அதே டைமென்ஷனில் இங்கேயும் நான் வரைஞ்சிடுறேன். ஓகேங்களா? ஸோ வரைஞ்சதுக்கப்புறம் இந்த ஆர்க்கோட லென்த்து கட் பண்ணக்கூடிய அந்த லென்த்து எவ்வளோ இருக்குன்றதை மெஷர் பண்ணி அதே லென்த்துக்கு இங்கேருந்து இங்கே ஒரு ஆர்க். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஆர்க்கு இங்கேருந்து இங்கே எவ்வளோ தூரம் இருக்கோ அதுதான் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வழியாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் வழியாக இது வந்து P டேஷ். ஓகேங்களா? ஸோ இப்போ 7/3 அப்படின்றப்ப இந்த P டேஷ் QR டேஷ் அப்படின்றது 7 ரேஷியோலையும் டிவைடட் பை PQR அப்படின்றது 3 ரேஷியோலையும் இருக்கும். ஸோ அவன் கேட்டிருக்கக்கூடிய ட்ரையாங்கிளை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் இந்த சம்மு. வீடியோ பாருங்கள், ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக புரியும் நம்புகிறேன். அப்படி புரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? வீடியோ ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் பாஸ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக புரியும். ஓகேங்களா? நன்றி. அடுத்த எக்ஸசைஸில் நம்ம பார்ப்போம்.